வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இறைகளை திறந்தவராய் இறைப்பதம் வருவோம், இறைப்பதம் வருவோம். இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எரியும் முட்புதரில் தோன்றி இறைவன் மோய்சனை அழைத்தார். வீசிடும் தென்றற் காற்றின் வழியாக எலியாஸ் இறைவாக்கினரை இறைவன் அழைத்தார். மின்னிடும் தாரகை வழியாக கீழ்த்திசை ஞானிகளை இறைவன் அழைத்தார். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித திருத்தூதர் யோவானையும் திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவன் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய பலம் பெரும் பங்காகிய தென்னூரின் 178வது ஆண்டு பழமையான இந்த பங்கிலே நாம் புனித திருத்தூதர் யோவானின் விழாவை கொண்டாடுவதற்காக இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம். இந்த திருத்தூதர் 12 திருத்தூதர்களில் ஒருவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர். இவர் ஒரு நற்செய்தியையும் 3 திருமுகங்களையும் ஒரு திருவழிபாட்டிற்கும் சொந்தக்காரர். இவருடைய நற்செய்தியின் சுருக்கம் கடவுள் மனிதனை எவ்வாறு அன்பு செய்கின்றார், தன்னுடைய ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு இறைவன் நம்மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார் என்பதை தெளிவாக ஆணித்தரமாக தன்னுடைய நற்செய்தியிலே வெளிப்படுத்துகின்றார். ஆம், அன்பே கடவுள். இந்த அன்பிற்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்த அந்த அன்பு தெய்வத்திற்கு அப்போஸ்தலராக திருத்துதராக அழைக்கப்பட்ட இப்புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அன்பு செயல் வழியாக அறச்செயல் வழியாக நாமும் நற்செய்தியின் தூதருளாக வாழ இப்புனிதருடைய பரிந்துரை வேண்டி இத்திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். நாம் அனைவரும் தகுதியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்திற்காக மனவருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நம் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கண்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: நேர்மையாளர்களே, ஆண்டவரில்
களி கூறுங்கள் நேர்மையாளர்களே. ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே. ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகுன உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே. ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும், நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே. ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 20 இறைவசனங்கள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார்.
அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு காட்டுல ஒரு துறவி, அவர் நீண்ட நாளா உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். 2 அப்பாக்கள் அவங்கவுங்க பையனை, 2 பேருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் அவங்க பையனுக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு அப்பா ஓடியாடுறார், இன்னொரு அப்பா இன்னொரு பகுதியிலேருந்து ஓடியாடுறார். 2 பேரும் ஒருமிக்க ஓடி வந்து இந்த துறவிக்கிட்ட, ஐயோ என் பையன் உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கோ நாளைக்கோ சாக கிடக்குறான், நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்டோரி சொல்றாங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கோ நாளைக்கோ சாக கிடக்குறான், அவனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. இந்த துறவி அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படி திறந்து பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு 2 கல் எடுத்திருக்கிறாரு. கல் எடுத்து ஒரு அப்பா கிட்ட கொடுத்துருக்காரு. இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு. இந்த சைட்ல இருந்து வந்து அவர்கிட்டையும் இன்னொரு கல் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இந்தா இதை எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. வேற எதுவுமே சொல்லல. இந்த கல்லை வச்சு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எதுவுமே சொல்லல. வந்த ஆட்களும் முட்டாள்தனமா கல்லை வாங்கிட்டு துறவி கையில ஏதோ கொடுத்துட்டாரு, கண்டிப்பா நம்ம பையனுக்கு சரியாயிரும் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஒரு பையன் இறந்து போய்விட்டான். அந்த அப்பா கையில கல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விழிச்சு போய் நிக்கிறாரு. இன்னொருத்தவர் கல்லை வாங்கிட்டு போனவர் வீட்டுக்கு போனவுடன் பார்த்தா அவங்க பையன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். இப்ப 2 பேருமே மறுபடி துறவிக்கிட்ட வராங்க. இப்ப தனி ஆளா வரல, செத்து போன பையனை ஒரு ஆளு தூக்கிட்டு வராரு. இந்த சைட்ல உசுரோட பொழைச்சிக்கிட்ட ஒரு பையனை தூக்கிட்டு அவங்க அப்பா வராரு. இவர் முகத்துல சந்தோஷம், அவர் முகத்துல துக்கம். என்ன குருவே, எனக்கு ஒரு கல்லு கொடுத்தீங்க, என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லை, என் பையன் பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னோட அதுக்கு இந்த துறவி பதில் கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா, உன் பையன் உன் தலையில பெரிய கல்லா தூக்கி போட போறான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த கல்லை கொடுத்தேன் அப்படின்ட்டார். இந்த ஆள் வந்து நின்றுக்கிறார். என் பையன் உயிர் பழிச்சிட்டானே, நீங்க கல்லு கொடுத்தீங்க, என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லை, கல்லை எடுத்துட்டு போனவனே பையன் பொழைச்சிட்டான். அதுக்கு அந்த துறவி இன்னொரு பதில் கொடுத்தார். உன் பையனோட ஆயுசு இந்த கல்லு மாதிரி ரொம்ப கெட்டி அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காக தான் இந்த கல்லை கொடுத்தேன் அப்படின்ட்டார். பிரியமானவர்களே, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சமாளித்து கொண்டிருந்தாரே ஒழிய எந்த ஒரு காரியத்தையும் பர்ஃபெக்டாக அவர் செய்யவில்லை. இது ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இன்று நம்மளுடைய தாய் திருச்சபை திருத்தூதர் யோவானுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. இந்த யோவான் எப்படிப்பட்டவர், இந்த யோவான் எப்படி ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னதாக வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே வாசித்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, அந்த நற்செய்தியிலே என்ன பார்த்தோம்? இந்த சீடர்கள் எதை பார்த்தார்கள்? வெற்று கல்லறையை பார்த்தார்கள். கல்லறைக்குள்ளார ஆண்டவருடைய உடல் இல்லை. பார்த்தார்கள், நம்பினார்கள், சான்று பகர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இப்ப இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அந்த கல்லறை, அந்த கல்லறைக்கு வெளியில ஒரு பெரிய கல்லு போடப்பட்டிருந்தது, மூடப்பட்டிருந்தது. அந்த கல்லை ஓபன் பண்ணது யாரு? இந்த கல்லை ஓபன் பண்ணது யாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவரே ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தாரா? இல்ல. என்ன நடந்தது? மத்தேயு 28:1 முதல் 2 முடிய வாசிக்கிறப்ப, ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணி வச்சிருந்த வெளியில ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை புரட்டி போட்டது யாரு அப்படின்னா வானதூதர். இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த கல் புரட்டப்பட்ட பிற்பாடுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளியே வந்தாரா, இல்ல கல்லை புரட்டுறதுக்கு முன்னாடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளியே வந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, இதற்கு ஒரு சின்ன உதாரணம். சீடர்கள் எல்லாரும் கதவை மூடிக்கிட்டு இயேசுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வந்துருமோன்னு சொல்லி பயத்துல கலக்கத்துல அங்கே குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிறப்ப
இயேசு கதவை தட்டிட்டு போகல, கதவை தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறாங்க, கதவை தட்டவில்லை ஆண்டவர். ஏன் அந்த இடத்துல கதவை தட்டல? கதவு மூடி இருக்கும் பொழுதே உள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஏன்? இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம உணரணும். இப்போ உங்க வீட்டில் திடீர்னு யாராவது ஒரு கொலை மிரட்டல், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வீடு புகுந்து அகட்டிக்க போறான் உங்களை அப்படின்னு ஏதோ ஒரு கொலை மிரட்டல் மெசேஜா வந்திருக்குதுனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? நைட்டு 8 மணிக்கெல்லாம் கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருப்பீங்க. 10 மணிக்கு உங்க சொந்தக்காரங்க வந்து கதவை தட்டினா கூட நீங்க திறப்பீங்க? நிச்சயமா திறக்க மாட்டீங்க. 12 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க 8 மணிக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு பயம், ஏற்கனவே பயம். கதவை யார் தட்டுனாலும் இன்னும் பயம் அதிகரிக்கும். இப்ப இந்த சீடர்கள் இயேசுவை பிடிச்சிட்டு போன மாதிரி நம்மளையும் பிடிச்சிட்டு போயிருவாங்களோன்னு பயத்துல கதவை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கதவை தட்டல. ஏன்? என் சீடர்கள் ஏற்கனவே பயந்து போய் இருக்கிறாங்க, நான் வேற நின்னு கதவை தட்டி என் சீடர்கள் இன்னும் அதிகமாக பயந்து விட்டால் என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் என்ன செய்கின்றார்? இருக்கிற பயத்தை குறைக்க வேண்டும். இருக்கிற பயத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதை இன்னும் அதிகரிக்க கூடாது. என் பிள்ளைகள் ஏற்கனவே பயத்தில் இருக்கிறாங்க, அதை குறைக்க வேண்டும். அப்ப கதவு மூடி இருக்கிறப்பவே இயேசு அந்த கதவை ஓபன் பண்ணாம உள்ள போவது சாத்தியம் என்றால், இந்த கல்லறை, அந்த கல்லானது புரட்டப்படாமலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உள்ளிருந்து வெளியே வருவது சாத்தியம். அப்ப இந்த வானதூதர் அந்த கல்லை புரட்டத்துக்கு முன்னாடியே உள்ள இருந்த ஆண்டவர் வெளியே வந்து விட்டார். அப்படி வந்துட்டாருன்னா எதுக்கு அந்த கல்லை வானதூதர் வந்து புரட்டி அது மேல ஏறி உட்கார்ந்தாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளியே வருவதற்காக அந்த கல் புரட்டப்படவில்லை. வெளியே இருக்கிற நாம உள்ளே சென்று அங்கே ஆண்டவர் இல்லை என்பதை உணர்ந்து அந்த உயிர்த்த ஆண்டவரை நம்புவதற்காக அந்த கல் புரட்டப்பட்டது. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உள்ள இருக்கிற வெளியே வரத்துக்காக கல் புரட்டப்படவில்லை. வெளியே இருக்கிற நாம உள்ள பார்த்து நம்ப வேண்டும். அதைதான் இந்த வாசகம் தெளிவாக சொல்கின்றது. சீடர்கள் குனிந்து அந்த கல்லறைக்குள்ளாரை நுழைந்து பார்த்தார்கள், அந்த உடல் இல்லை. பார்த்தார்கள், நம்பினார்கள். அப்ப உயிர்த்தாண்டவருக்கு சாட்சியாக எப்படி மாற வேண்டும் என்றால், நாமும் அந்த வெற்று கல்லறையை பார்த்து உயிர்த்து விட்டார் ஆண்டவர் என்பதை நம்புவதற்காக தான் அந்த கல்லறை ஓபன் பண்ணப்பட்டது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு நற்செய்தியிலே இதை பார்த்து தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர் யார் என்றால், இன்று விழா எடுத்து கொண்டாடுகின்ற இந்த திருத்தூதர் யோவான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த சீடர்கள் வரிசையில் பார்க்கிறப்ப இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட சீடர்கள்ல இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற இந்த யோவானும் ஒருவர். மற்ற சீடர்களை விட அதிகமாக இயேசு இந்த யோவான் அதையே அன்பு செய்தாராம். அதனாலதான் மற்ற சீடர்கள் இயேசு கிட்ட டைரக்டா பேசுறது பயப்படுவாங்க. யாரை தூதுவா அனுப்புவாங்க அப்படின்னா, நீ தானே ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழகுற, இந்த விஷயத்தை கொஞ்சம் கேட்டு சொல்ல அப்படின்னு இந்த யோவானை தான் சுத்தி இருக்கிற சீடர்கள் எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள் இயேசுவிடம் பேசுவதற்கு, கொள்வதற்கு. அதனாலதான் ஏன் அப்படின்னா, இயேசுவும் அதிகமாக யாரை அன்பு செய்தார்? யோவானை. யோவானும் அதிகமாக யாரை அன்பு செய்தார்? இயேசுவை அன்பு செய்தார். அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த இரவு விருந்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப யோவான் இயேசுடைய அந்த மார்பிலேயே சாய்ந்து கொண்டார். அப்படின்னா அந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, இந்த பாரம்பரியம் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட யோவான் பல இடங்களிலே நற்செய்தி அறிவிக்கின்றார். நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரோமையிலே ஒரு பேரரசன் இருக்கின்றான். அந்த பேரரசன் டொமிட்சியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசன். அவன் கொதிக்கின்ற அந்த எண்ணெயிலே அந்த யோவானை தூக்கி போடுகின்றான். ஆனால் அந்த கொதிக்கிற எண்ணெய் கூட யோவானை ஒன்றும் செய்யவில்லை. அதன் பிறகு அந்த யோவானை பத்மு தீவுக்கு அனுப்பி வைக்கின்றான். அந்த பத்மு தீவுல இருக்கிறப்பதான் திருவெளிப்பாடு புஸ்தகத்தை அங்கே அமர்ந்து அவர் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, அதனை தொடர்ந்து அவர் அங்கிருந்து விடுவிக்க பெற்று அவர் வந்து தன்னுடைய இடத்திலே இருந்து எஃபேஸ் நகர் இப்படி பல இடங்களிலே சுற்றி திரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து 85 வயசுக்கு மேற்பட்டு அவர் வாழ்ந்து இயற்கை மரணம் எய்தார் என்று பார்க்கின்றோம். இயேசுடைய 12 சீடர்கள்ல எல்லாருமே வேத சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் அந்த 12 சீடர்கள்ல
ஒருத்தர் மட்டும்தான் இயற்கை மரணம் எய்தினார். அவர் யார் அப்படின்னா, இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற இந்த திருத்தூதர் யோவான். பிரியமானவர்களே, வேதத்துல இந்த கல்வாரியில இயேசு தொங்குறப்ப பக்கத்துல கல்வாரிக்கு கீழே இருந்தது யார் அப்படின்னா 2 பேர். ஒன்னு இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற இந்த யோவான், அவருக்கு பக்கத்துல யார் நிக்கிறா? அன்னை மரியாள். இப்ப மத்த சீடர்களுக்கெல்லாம் ஒரு பயம், இயேசுவுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வந்துருமோ ஒரு பயம். எல்லாம் துண்டக்கான துணிய கடன் ஓடிட்டாங்க. ஆனா இந்த யோவான் இயேசு அதிகமாக அன்பு செய்த காரணத்தினால, அந்த இயேசு இந்த யோவானை அதிகமாக அன்பு செய்த காரணத்தினால, என்ன சாகடிச்சா கூட பரவாயில்லை, நான் ஆண்டவருக்கு அருகிலே நிற்பேன் என்று அந்த இடத்துல நின்றது யார் அப்படின்னா யோவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பயம் என்பதே இல்லை. உயிரை ஒரு துச்சமாக கருதினார். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆண்டவரை நான் நேசிக்கின்றேன். என் உடம்புல இருக்கிற எந்த இரத்தத்தை வேணாலும் எடுத்துங்க, நான் மரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற காரணத்தினாலதான் அந்த யோவான் அந்த இயேசு பாடுகள் பட்டு கல்வாரியில தொங்குறப்ப அதன் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த திருவெளிப்பாடு புஸ்தகத்தை சற்று ஆழமாக வாசிக்கும் பொழுது அதுல ஒரே ஒரு வசனம் இன்னைக்கு தூய பதுவை நகர் அந்தோணியாரையே தொட்ட ஒரு வசனம். தொடக்கத்தில் முன்னுரையில கேட்டோம், தந்தை அவர்கள் சொன்னார்கள், இந்த திருத்தூதர் யோவான் நற்செய்தி நூலை எழுதினார், யோவான் நற்செய்தி. அதே போல அந்த 3 நிருபங்களை எழுதி முடிக்கின்றார். யோவான் 1, 2, 3 என்று 3 கடிதங்களை எழுதுகின்றார். அதனைத் தொடர்ந்து திருவெளிப்பாடு புஸ்தகத்தையும் எழுதுகின்றார். இந்த புனித பதுவை நகர் அந்தோணியார் வாழ்க்கையில ஒரே ஒரு வசனம் அவரை தொட்ட ஒரு வசனமாக சொல்லப்படுகின்றது. என்ன அப்படின்னா, திருவெளிப்பாடு, யோவான் எழுதிய திருவெளிப்பாடு புஸ்தகத்துல திருவெளிப்பாடு 5:5 அந்த வசனம் அதிகமாக யாரை ஈர்த்தது என்றால் இந்த பதுவை நகர் அந்தோணியாரை ஈர்த்ததான். பேய் ஓட்டுறதுக்கு அதிகமாக அவர் பயன்படுத்திய ஒரு ஜெபம் எதுல இருக்குது அப்படின்னா அந்த திருவெளிப்பாடு 5வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே என்ன இருக்கின்றது அப்படின்னா, அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். இந்த வசனத்தை அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாளில் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாராம். அப்ப அந்தோணியார் இறந்து அவருடைய பெயரால் பல புதுமைகள் உலகம் எங்கும் நடக்கின்றது. அப்ப டார்கூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு, 16 வருஷம் பேய் பிடித்த ஒரு பெண்மணி, பிசாசு அந்த பெண்ணை கடல்ல தள்ளி கொல்லுவதற்காக அழைத்து செல்கின்றது. கடற்கரை ஓரமாக அப்படியே அந்த பெண் தன் உணர்வு இல்லாமலே போய் கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தை கிராஸ் பண்ணி தான் அந்த பெண் போக வேண்டும். அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல அந்தோணியார் காட்சி கொடுத்திருக்கின்றார். காட்சி கொடுக்கிறப்போ கையில ஒரு சீட்டு, அந்த சீட்டை இந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டு மறைகின்றார். அந்த சீட்டு எப்ப அந்த பெண்ணுடைய கைக்கு வந்துச்சோ சுய நினைவு பெற்று அதோட பிசாசு வெளியேறிவிட்டது. அந்த சீட்டு என்ன சீட்டுன்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா அதுல எந்த வசனம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வசனம் தான் இருந்தது. திருவெளிப்பாடு இயல் 5 வசனம் 5. அதுல அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற இந்த வசனம் தான் அங்கே இருந்தது. அப்ப அந்த நாட்டு அரசன் பார்க்கின்றான், 16 வருஷமா பேய் பிடித்திருந்த ஒன்ன எப்படி சுகப்படுத்தியது, யார் சுகப்படுத்தியது? அப்ப அவ காமிக்கிறான், இந்த வசனம் தான் என்னை சுகப்படுத்தியது, அந்தோணியார் வந்து எனக்கு இந்த கையில கொடுத்தாரு. அப்ப அந்த அரசனுக்கு ஒரு ஆசை, இந்த வசனத்தை நம்ம ஒரு தாயத்து போல செய்து அதை ஒரு பாக்ஸாக பயன்படுத்தி அதுக்குள்ளார இந்த பைபிள் வசனத்தை வைத்து பேய் பிடித்தவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்க கூடாது என்று அவன்தான் இந்த அந்த துண்டு சீட்டை எல்லா இடத்திலும் சின்ன சின்ன பாக்ஸாக வைத்து அதுக்குள்ளார அந்த பிரேயரை வைத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். அதையும் இன்னைக்கு பல இடங்களிலே அதை வாங்கி அதை அணிந்து கொள்கின்றார்கள். பிரியமானவர்களே, அதை அணிந்து கொள்வது தாயத்து என்பது அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயத்தை கட்டினா எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, அதுக்குள்ளார இருக்கிற வசனத்தை பாதுகாக்கிற ஒரு பெட்டி தான் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அதை உணர வேண்டும். அதுக்குள்ளார இருக்கிற வசனம் தான் முக்கியம். ஏன்னா வசனத்தை சுருட்டி பையில வச்சோம்னா திடீர்னு தண்ணி பட்டுச்சுன்னா அலைஞ்சு போயிடும். அதை வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அந்த மேலே போடப்பட்டிருக்கிற அந்த பாக்ஸ். அதுதான்
பிரியமானவர்களே, எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இப்படி நம்ம திருச்சபைக்கு நிறைய காரியங்களை கொடுத்தவர் யார் என்றால், இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற தூய யோவான். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் கடைசியில யார் அவரை வயசான நிலையில பார்க்க வந்தார்களோ, அவர் வயதாகி ஒரு இடத்துல இருக்கிறப்ப நிறைய பேர் பார்க்க வராங்க, அவங்க 2 காரியத்தை மட்டும்தான் சொன்னாராங்க. தாழ்ச்சியோடு இருங்க, அன்பாக இருங்க. இதைதான் அவர் சொல்லிக்கின்றார். அதனாலதான் அவருடைய அனுபவத்திலேயே அவர் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எழுதின அந்த கடிதங்களில் பார்க்கும் பொழுது, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, நிறை அன்பு அச்சத்தை நீக்கிவிடும். அவர் எழுதினது அப்ப அவருடைய அனுபவம். அப்ப அன்புக்கு அச்சத்திற்கு இடமில்லை, அந்த அச்சத்தை அன்பு நீக்கிவிடும். அப்ப அந்த கல்வாரியில் அவர் நிக்கிறப்ப பயப்படலையே, அந்த அச்சமிக்கிற இடம் இல்லை. ஏன்? அந்த அளவுக்கு ஆண்டவரை அவர் அன்பு செய்தார். ஆகவே இந்த நாளிலே நம்ம குடும்பங்கள்ல எவ்வளவு அச்சத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அந்த பயம் நம்மளை விட்டு போய்விடும். ஆண்டவரும் நம்மளோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த திருத்தூதரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கேடயமாக கொண்டு அன்போடு பிறக்கப் போகின்ற பாலன் இயேசுவை உள்ளத்தில் வரவைக்கின்றவர்களாக, இல்லத்தில் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன நம் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய தேவைகளுக்காகவும் எதிர்பார்ப்புகளுக்காகவும் நம்பிக்கையோடு அவர் திருப்பாதத்திலே நம்முடைய வேண்டுதலை மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நானே வழியும் ஒளியும் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தி இறையருளை பெற்றிட வழியாகவும் ஒளியாகவும் திகழ்ந்து இறைக்குலம் தழைக்க இறையருளால் ஒளிர்ந்து அருட்தலைவர்களுக்கு இறைவழி காட்டும் தீபமாய் ஒளிர்ந்து வழி நடத்தி வரும் எம் பாப்பரசர் அவர்கள் என்றென்றும் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருகுலம் தழைக்க குவலயம் சிறக்க குன்ஷா புகழுடன் ஒளிர எம் இறை மக்களுக்கு நிறைவாய் இறையருளை பெற்று நல்வழி நடத்தி வரும் அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் பணியாளர்கள் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களுக்கு வாழ்வின் ஒளியாய் கலங்கரை தீபமாய் இறையாசிரை அளித்திட ஆதவமாய் ஒளிர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லத்தில் இறையாட்சியும் உள்ளத்தில் நிறைவாய் இறையருளும் பெற்று குடும்பமே கோவிலாய், கோவிலே இறை பிரசன்னமாய் ஒளிர்ந்து உலகமே இறையருளை நிறைவாய் பெற்றிட நாள்தோறும் உழைத்து வரும் மாதா தொலைக்காட்சியை சார்ந்த அருட்தந்தையர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே ஒளி, நானே வழிநடத்தும் நல்லாயன் என்று மொழிந்த இறைவா, ஆண்டவர் பாதையில் அனுதினமும் நடந்திட தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை கண்டு இறையருளை பெற்று வரும் மாதா தொலைக்காட்சி பக்தர்கள் அனைவருக்கும் தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக, கருத்துகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக செவிப்போம். எல்லாம் அல்ல அன்பு தந்தை இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் உமது திருப்பாதத்திலே சமர்ப்பித்த
அனைத்து வேண்டுதலுக்கும் மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவிசாய்த்து நிறைவான அருள் வரங்களை வாரி வழங்க வேண்டும் என்று இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகின்றோம். ஆமென். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரடைந்து புகழ்ந்த காணிக்கைகள் எல்லாம் அல்ல இறைத்தந்தை ஏற்படை நாம்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வதரும் வார்த்தையின் மறைவருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறைநிகளின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமை போந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு விண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தனளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்தனளும். இவர்கள் குடும்பங்களில் அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து மகிழ்வில் திளைத்திருக்க அருள் பாலிக்க உருக்கமாய் மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவனை பிணையால் பேச்சு பெற்ற நாம் பொழிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுவையும் அளித்தல்வீராக. என்றென்று வாது ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை மகன் இயேசு கிறிஸ்து இவளை கொண்டு வந்த அமைதியை மகிழ்ச்சியையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, என்னை நீயும் அன்பு செய்வாயா. உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னிடம் நானும் வந்து தங்குவேன். உன்னை நான் ஏற்க என்றும் தகுதி நான் இழந்தேன். எனினும் என்னை நீ தேடி என்று என் இல்லம் வந்தாயே. என்னகம் உன்னை நான் ஏற்க என்றும் தகுதி நான் இழந்தேன். எனினும் என்னை நீ தேடி என்று என் இல்லம் வந்தாயே. உன்னையை ஏற்பேன், என்னையை இழப்பேன், என்னை பகிர்ந்திடுவேன், உன்னிலே வாழ்ந்திடுவேன். வா இறைவா, வா இறைவா, உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னிடம் நானும் வந்து தங்குவேன். மனம் உனைதான் அன்பு செய்ய ஆவல் நான் கொண்டே. அதை நீ அறிந்து நாடி வந்து என்னோடு நின்றாயே. என் மனம் உனைதான் அன்பு செய்ய ஆவல் நான் கொண்டே. அதை நீ அறிந்து நாடி வந்து என்னோடு நின்றாயே. உன்னையை ஏற்பேன், உண்டு மகிழ்வேன், உன்னை தொடர்ந்திடுவேன், உன்னை போல் வாழ்ந்திடுவேன். வா வா இறைவா, வா இறைவா. மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. லூர்து மாதா தாய்மறி அன்னை வாழ்கவே. இறைவனின் தாயே, இதயத்தில் நீயே, வாழ்த்துக்கள் பாடுவோம், உந்தன் பாதம் சேருவோம், உந்தன் நாமம் போற்றுவோம். இறைவனின் தாயே, இதயத்தில் நீயே, வாழ்த்துக்கள் பாடுவோம், உந்தன் பாதம் சேருவோம், உந்தன் நாமம் போற்றுவோம். அருள் நிறை மரியே, மாமரியே, அருள்களை பொழிவாய் ராக்கினியே. திருமகன் தாய்மரியே, என்றென்றும் நீ மங்கைய குலவிளக்கே. திருமகன் தாய்மரியே, என்றென்றும் நீ மங்கைய குலவிளக்கே.